ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நான் ஒரு அவசரத்தில் நான் என் க்ளவுட் கிச்சன் வீடியோவை நான் வீடியோ எடுத்து போட்டேன். ஸோ எல்லாருமே நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தீங்க. இப்படியா சாம்பார் வைப்பாங்க, இப்படியா இருக்கும் ரசம், அப்படி இப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் ப்ராப்பராக நான் செஞ்சேன். ஸோ அது ஏன் அப்படி ஆச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி சேம் மெனு தான். ஸோ என்னென்னு பார்க்கலாமா? வரகரிசி பொங்கல், தேங்காய் சட்னி, சாம்பார். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அண்ட் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல். அன்றைக்கி முள்ளங்கி சாம்பார், இன்றைக்கி கேரட் பீன்ஸ் சாம்பார். அன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல், இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல். ஸோ அன்றைக்கி நான் வேறு ஒரு சுச்சுவேஷனில் சமைச்சனால அப்படி ஆயிடுச்சு. நான் அன்றைக்கி வீடியோ போட்டு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் சொன்னாலும், எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தங்க குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஸோ நம்ம எந்த சுச்சுவேஷனில் அதை பண்ணோம், அதை பண்ணல அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் தான் நான் கற்றுக்கிட்டது. ஸோ உங்களுக்கும் ஏதோ லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டோ வேணும்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபாலோ ஃபார் மோர். பாய்.